ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பேபி கவுன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 1 to 2 இயர்க்கான பேபிக்கான கவுன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு செஸ்ட், வெய்ஸ்ட், யோக் லென்த் அண்ட் த ஃபுல் லென்த். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் வந்துட்டு 8 டிவைடட் பை 2, அதாவது 4 அதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் செஸ்ட் வந்து 22 டிவைடட் பை 4 5.5 வரும். அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறமா நமக்கு யோக் பார்ட்டோட லென்த் வந்துட்டு 8 இன்ச்சஸ். அதையும் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த வெயிஸ்ட்டை வந்து நம்ம அந்த 8 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி 1 இன்ச் வந்து நான் சீம் கொடுத்துருக்கேன். அதையும் நம்ம மார்க் பண்ணி ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வெயிஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா சீம் கொடுத்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்குக்கு நான் வந்து 2.5 இன்ச்சஸ் கொடுத்து ஒரு யூ நெக் தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம அந்த லைனை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதுதான் ஆர்ம் ஹோல் கர்வ். ஸோ இதுதான் நமக்கு யோக் பார்ட். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் தனியாக கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்க்கு தேவையான மெஷர்மெண்ட் வெயிஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா வெயிஸ்ட் டிவைடட் பை 6.28. ஸோ அது வந்து 3.3 வரும். ஸோ அந்த 3.3 நம்ம அந்த எய்தர் சைடில் மார்க் பண்ணி ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துட்டு வரணும். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம கட் பண்ண வேண்டியது வந்து இந்த போர்ஷன் உள்ள ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம எப்பயுமே ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணணும். இந்த ஃபுல் லென்த்துங்கிறது நம்ம ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் லென்த் தான் 23. இப்போது இந்த யோக் பார்ட் வந்து நம்ம 7.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த 23 மைனஸ் 7.5 எடுக்கிறது தான் நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த்தாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 15.5 நம்ம இந்த வெயிஸ்ட் முடியுது இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணிடுவோம். ஸோ இதிலிருந்து 15.5 நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட். அப்புறமா நம்ம இந்த மெஷரிங் டேப்பை இங்கேருந்து வச்சு எண்டுலேருந்து வச்சு 15.5ல ஒரு மார்க் போட்டிருப்போம், அது எங்கே வருதோ அங்கே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம 1 இன்ச் வந்து அதிகமாக விட்டு, அதாவது சீம் விட்டு தான் நம்ம மார்க் பண்ணிக்கோ. ஸோ நம்ம அதே லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்கர்ட் தனியாக, நம்ம யோக் பார்ட் தனியாக கட் பண்ணி ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறோன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேபி கவுனுக்கான சைஸ் சார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.